ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் பாஸ்தா. வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு பிளாக் சீஸ், கொஞ்சம் பட்டர், ஒரு ஸ்பூன் ஒரிகானோ, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ். பாஸ்தா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் வேக வைக்கும் போது ஒரு பிஞ்ச் சால்ட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்புறமா அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டர் இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு பார்த்துட்டு மைதா மாவை போட்டுக்கோங்க. மைதா மாவை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா பட்டர் கருகக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கூட்டிக்கோங்க. இது இந்த லம்ஸ் வராமல் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பால் நான் சொல்ல மறந்துட்டேன். கிண்டினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மைதா மாவும் பட்டரோட காம்பினேஷனோட இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை இதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றிக்கலாம். யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட் இது கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவை போட்டு சால்ட் போட்டிங்கன்னா அது சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகாது. இது கூட போட்டுறது நல்லது. இந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா இதில் போட்டுடலாம். சால்ட் நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம சீஸ் வேறு போட போகிறோம். அதனால் சீஸ்லேயே சால்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் வெறும் சால்ட் போடும்போது கம்மியாக போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பாஸ்தாவோட அந்த சாஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இது இந்த ஒரு மாதிரி சீசி டெக்ஸ்சருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுடலாம். இப்போ இதில் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சீஸை கிரேட் பண்ணி போட்டாச்சு. உங்களுக்கு இதில் போடுறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல செஞ்ச அந்த சாஸில் கூட போடலாம். எந்த தப்பு இல்லை, இப்படி கூட போட்டுக்கலாம்.
அது உங்கள் விருப்பம். சீஸ் வந்து பீஸ் பீஸாக வெட்டி போடுறது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி போடுறதுனால கொஞ்சம் சீஸ் மெல்ட் ஆகாமல் இது இடையில சாப்பிடும்போது வரும். போட்டுக்கலாம், ஆனால் சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருச்சாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரிகானோ போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரிகானோ வந்து பிடிச்சவங்க கொஞ்சம் எக்ஸஸாகவே போடலாம். அப்படி வேண்டாம் எனக்கு இதுவே போதும்னா இதோடு நிறுத்திக்கலாம். ஒரிகானோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து கம்மியாகவே போடுங்க, ஜாஸ்தியாக போட்டால் இது பார்க்க வந்து சேராத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதோட ஸ்பைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்க பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா வந்து வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ளாஷ்பேக். இது பார்க்க வந்து சேராத மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் பெப்பரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பேசிக்காக இது ஒரு இட்டாலியன் டிஷ். இதில் மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பெப்பருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்களாம் போட மாட்டாங்க. Wait a minute. Who are you? உங்களுக்கு வந்து வேணுன்னா போட்டுக்கலாம், நான் ஒரு சின்ன அந்த ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னாலும் கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன்.